அன்பிற்கினிய 10ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் இயல் 7 உள்ள பாடங்களை நாம் படிக்க இருக்கின்றோம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு செயல் பகுதிகளான ஏற்புதிதா, அடுத்தது மெய்கீர்த்தி என்ற 2 செயல்கள் உள்ளன. 3வது செயலும் சிலப்பதிகாரம் என்ற ஒரு செயல் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால் இந்த வாரத்தில் நாம் 2 செயல்கள் மட்டும் படிக்க இருக்கின்றோம். இந்த நவம்பர் மாத தேர்விற்காக இதை நாம் கற்க இருக்கின்றோம். அதனால் மாணவர்கள் அனைவரும் நன்கு கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள், நாம் பாடத்திற்கு செல்லலாம். அன்பிற்கினிய 10ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் தமிழ் பாடப்புத்தகத்தில் இதுவரைக்கும் நாம் இயல் 6 முழுவதும் முடித்துள்ளோம். இன்று புதியதாக 7வது இயல் கற்க இருக்கின்றோம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு கவிதை பிழை கொடுத்துள்ளார்கள். அதாவது கவிதை பிழை என்பது செய்யுள் பகுதி. அந்த செய்யுள் பகுதியினுடைய தலைப்பு ஏற்புதிதா என்ற ஒரு தலைப்பு. இந்த செய்யுளை எழுதியவர் கூப்பா ராஜகோபாலன். அதாவது இந்த கவிதையை எழுதியவர் கூப்பா ராஜகோபாலன். நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம். செய்யுள் என்றாலும் கவிதை என்றாலும் ஒன்றுதான். அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு இந்த பாடம் நமக்கு என்ன உணர்த்துகிறது என்று பார்க்கும்போது நமக்கு வேளாண்மை, அதாவது விவசாயத்தை பற்றி உணர்த்துகிறது. எதற்காக இந்த விவசாயம் எதிர்காலத்தில் நமக்கு தேவைப்படுகிற ஒன்றாக இருக்கிறது என்பதை பற்றி நம்ம பாடப்பகுதியாக வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் இந்த பாடப்பகுதி நமக்கு அமைந்துள்ளது. அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு நுழைமுன் கொடுத்துருக்காங்க. அதை நான் படிக்கிறேன். நீங்கள் அப்படியே உங்கள் பாடப்புத்தகத்தில் பக்க எண் 165 இருக்குது. அதை பார்த்து கொண்டே வருவோம். நான் இப்போது படிக்கிறேன், கவனிக்கவும். சங்க தமிழரின் திணை வாழ்வு. சங்க தமிழரின் திணை வாழ்வு. சங்க தமிழர்கள்னால் நம்மளுடைய பாட்டம் முப்பாட்டம் அவர்களுடைய வாழ்வு, திணை வாழ்வு எப்படி இருந்தது என்பதை பற்றி சொல்வதாக இருக்குது. வேளாண்மை அடிப்படையாக கொண்டது. வேளாண்மை அதாவது விவசாயத்தை அடிப்படையாக கொண்டது. விவசாயம் இல்லை என்றால் 3 வேளைக்கு நமக்கு உணவே கிடைக்காது என்பதை பற்றி சொல்வதாக இருக்குது. அதுதான் சொல்கிறாங்க. வேளாண்மை அடிப்படையாக கொண்டது. உழுவோர் உலகத்தாருக்கு அச்சாணி என போற்றப்பட்டனர். அதாவது விவசாயம் செய்பவர்கள் இந்த உலகத்துக்கே கடவுள் என்று சொல்லப்படுகிறார்கள். இந்த உலகத்தில் நம்ம எதோ சம்பாதிக்கிறோம். அனைத்து செல்வங்களும் நம்ம வைத்திருந்தாலும் 3 வேளைக்கு உணவு இல்லை என்றால் நாம் எல்லோரும் அழிந்து போக வேண்டியது தான். அப்போ அந்த 3 வேளைக்கும் உணவு யாரால் கிடைக்கிறது என்று பார்க்கும்போது இது போன்ற உழவர்களால் தான் நமக்கு 3 வேளை உணவு கிடைக்கிறது. அதனால்தான் உலகத்தார்க்கு அச்சாணி என போற்றப்பட்டனர் என்று சொல்லப்படுகிறது. உழவே தலையான தொழில் என்றாயிற்று. உழவு தொழிலாக இல்லாமல் பண்பாடாகவும் திகழ்ந்தது என்று சொல்லப்படுகிறது. அதாவது தொழில் இல்லாமல் ஒரு பண்பாடு, அதாவது நம்மளுடைய பண்பாடாகவும் இருந்தது. தமிழ் இனத்தின் பண்பாடாகவும் திகழ்ந்தது என்று சொல்லப்படுகிறது. இன்று உழுவோர் அச்சாணி என்ற கருத்தை புதுப்பிக்க வேண்டிய சூழல் எழுந்துள்ளது. உழவு உண்டெனில் உயர்வுண்டு என்ற குரல் இன்றும் தொடர்கிறது. உழவு உண்டெனில் உயர்வு உண்டு. உயர்வு கண்டிப்பாக இருக்கும். அப்போ விவசாயம் இருந்தால் தான் நம்மால் அனைத்தும் செயல்படுத்த முடியும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதுதான் பாருங்கள். உழவு தொழில் ஒன்று உண்டு எனில் உயர்வு கண்டிப்பாக உண்டு என்று சொல்லப்படுகிறது. தமிழ் மரபின் பொன்னேர் பூட்டுதல் என்ற பண்பாட்டு நிகழ்வு பல்கி பெருக முன்னத்தியராக நாம் முன்னிற்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்போ பொன்னேர் பூட்டுதல் கண்டிப்பாக இருக்கணும். எப்பொழுதுமே அந்த சமுதாயத்தில் நாம் அனைவரும் விவசாயம் செய்து பிழைத்தல் வேண்டும் என்பதாக எவ்வளோதான் நமக்கு வசதி வாய்ப்புகள் வந்தாலும் இந்த விவசாயத்தை நாம் விட்டு விடுதல் கூடாது என்று நமக்கு இந்த பாடம் அறிவுறுத்துவதாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் பொன்னேர் பூட்டுதல் என்ற ஒரு
சொல் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ பொன்னான அந்த ஏரை நாம் பூட்டினால் இந்த சமுதாயத்தில் வாழ்கின்ற மக்கள் அனைவரும் 3 வேளை உணவு உண்டு நலமோடு வாழ்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் நாம் இப்பொழுது நாம் இந்த பாடத்தை எழுதியவர் யார் என்பதை பற்றி அந்த நூல்வெளியை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம காண இருக்கின்றோம். வாருங்கள் நம்ம நூல்வெளி கவனிக்கலாம். ஏர் புதிதா கூப்பா ராஜகோபாலன் அவர் பற்றிய செய்திகளும் இந்த பாடல் எந்த நூலிலிருந்து இடம்பெற்றது என்பதை பற்றி சொல்வதாக நமக்கு நூல்வெளி கொடுத்துருக்காங்க. பக்கம் 165 பாருங்கள், படிக்கிறேன், கவனிங்க. ஏர் புதிதா எனும் கவிதை கூப்பா ரா படைப்புகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. அதாவது கூப்பா ராஜகோபாலன் என்ற படைப்புகளில் இந்த கவிதை நூல், இந்த கவிதை நமக்கு இடம்பெற்றுள்ளது என்று சொல்லப்படுகிறது. 1902 கும்பகோணத்தில் பிறந்த கூப்பா ராஜகோபாலன் மிக சிறந்த சிறுகதை ஆசிரியர். எந்த வருஷம் பிறந்திருக்காரு பாருங்கள், 1902 கும்பகோணத்தில் பிறந்த கூப்பா ராஜகோபாலன் மிக சிறந்த சிறுகதை ஆசிரியர். சிறுகதை என்பது உங்களுக்கு தெரியும், சின்ன சின்ன கதைகளாக இருக்கும். படிப்பதற்கு நமக்கு ரொம்ப ஆர்வத்தை கொடுக்கும். அதுதான் சிறுகதை. சின்ன சின்ன கதைகளை கொண்டது. நெடுங்கதைகளை கொண்டது பெரிய பெரிய நெடுந்தொடர்கள். அது பெரிய புத்தகமாக இருக்கும். நமக்கு சிறுகதை ஆசிரியராக கூப்பா ராஜகோபாலன் எழுதியிருக்காருன்னு சொல்ல வராங்க. அப்போ சிறுகதை என்பது சின்ன சின்ன கதைகளை உடையது. அதற்கெல்லாம் இவர் ஆசிரியராக இருந்திருக்காரு அந்த கவிதைகளுக்கு, அது சிறுகதைக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது கவிஞர், மேலும் இவரை பற்றி சொல்லும்போது கவிஞர், நாடக ஆசிரியர், மறுமலர்ச்சி எழுத்தாளர் என பன்முகம் கொண்டவர் இந்த கூப்பா ராஜகோபாலன். பாருங்கள், கவிஞராக இருந்திருக்காரு. நாடக ஆசிரியர் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு காலகட்டத்தில் மனிதர்கள் தம்முடைய களைப்பு நீங்குவதற்காக இரவு நேரங்களிலே தெருக்கூத்து என்று உருவாக்கினார்கள். தெருக்கூத்திலிருந்து தான் மறு வடிவம் பெற்றது தான் இந்த நாடகங்கள். அந்த நாடகத்துக்கு இப்படியெல்லாம் இப்போ ஏதாவது ஒரு ராமாவதாரம் என்ற ஒரு நாடகமாக அதற்கேற்ற மாதிரி அந்த கதையை வடிவமைத்து எழுதி கொடுப்பது, அதுதான் நாடகாசிரியர்களுடைய வேலை. அதுதான் நாடகாசிரியர். அது போன்ற நாடகங்களை உருவாக்கி தருபவர் தான் நாடகாசிரியர். இன்றைக்கு எப்படி திரைப்படங்கள் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். திரைப்படங்கள் பார்க்கும்போது ஒரு திரைப்படத்தை நம்ம பார்க்குறோன்னா அதனுடைய டைரக்டர், அதாவது இயக்குனர் யார் என்று நம்ம தெரிந்த பிறகு தான் நம்ம பார்க்குறோம். அதுபோல் ஒரு நாடகம் என்று பார்க்கும்போது அதனுடைய ஆசிரியர் யார் என்பது தெரியும். அதுபோல் இந்த கூப்பா ராஜகோபாலன் நாடக ஆசிரியராகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாது மறுமலர்ச்சி எழுத்தாளர் என பன்முகம் கொண்டவர். மறுமலர்ச்சி என்பது இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப பாடல்களை, இன்றைய சூழ்நிலைக்கு, இன்றைய சமுதாயத்தில் என்ன பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கிறது அதை பற்றி பாடல்களையோ சிறுகதையோ புதினமோ எழுதுவது தான் அந்த போல் சொல்கிறவங்க தான் மறுமலர்ச்சி எழுத்தாளர்கள். அந்தளவுக்கு ஒரு பன்முகம் கொண்டவராக விளங்கியிருக்கார் என்று இந்த கூப்பா ராஜகோபாலனை பற்றி சொல்கிறாங்க. தமிழ்நாடு, பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியிருக்கார் இந்த கூப்பா ராஜகோபாலன். தமிழ்நாடு, பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன் போன்ற இதழ்கள் என்பது இன்றைக்கு நம்ம படிக்கிறோம்ல, வார இதழ் படிக்கிறோம், டெய்லி 4 இதழ் படிக்கிறோம். அதுபோல் இவர் இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றி இருக்கார் என்று சொல்லப்படுகிறது. இவரின் மறைவுக்கு பின்னர் இவரது படைப்புகளில் அகலிகை, ஆத்ம சிந்தனை ஆகியன நூல்களாக தொகுக்கப்பட்டுள்ளன. இவர் செத்துட்ட பிறகு இவருடைய படைப்புகளில் அகலிகை,
ஆத்ம சிந்தனை ஆகிய நூல்களாக தொகுக்கப்பட்டுள்ளன என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இந்த கூப்பா ராஜகோபாலன் இந்த நூல்களை எழுதி இந்த சமுதாயத்திற்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் என்பதை பற்றி சொல்வதாக அந்த நூல்வெளியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதையும் நீங்கள் இன்னொரு முறை படித்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏர் புதிதா கூப்பா ராஜகோபாலன் எழுதிய அந்த பாடலை, அதாவது அந்த கவிதையை நான் படிக்க இருக்கின்றேன். கவனமாக உங்கள் பாடப்புத்தகத்தில் 165 பக்கத்தில் இருக்கிற அந்த பாடலை மறுபடியும் பாருங்கள். முதல் மழை விழுந்ததும் மேல் மண் பதமாகிவிட்டது. வெள்ளி முளைத்திடு விரைந்து போ நண்பா, காளைகளை ஓட்டி கடுக்கிச் செல் முன்பு. பொன்னேர் தொழுது புலன் வழிபட்டு மாட்டை பூட்டி காட்டை கீறுவோம். ஏர் புதிதென்று ஏறும் நுகத்தடி கண்டது, காடு புதிதென்று கரையும் பிடித்ததுதான். கை புதிதா கார் புதிதா இல்லை, நாள்தான் புதிது, நட்சத்திரம் புதிது, ஊக்கம் புதிது, உரம் புதிது. மாட்டை தூண்டி கொழுவை அமுத்து மண் புரளும் மழை பொழியும், நிலம் சிலிர்க்கும் பிறகு நாற்று நிமிரும். எல்லை தெய்வம் எல்லாம் காக்கும், கவலை இல்லை கிழக்கு வெளுக்குது, பொழுதேற பொன் பரவும் ஏரடியில், நல்ல வேளையில் நாட்டுமம் கொழுவை என்று இந்த பாடல் முடிச்சிருக்காங்க. அதற்கு கீழே, அந்த பாடலுக்கு கீழே பாருங்கள், ஒரு கட்டத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேளாண்மை செழிக்கும் மானுடம் தழைக்கும் சித்திரை திங்களில் நடத்தப்படும் பொன்னேர் புடிதல் தமிழர் பண்பாட்டின் மகுடம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த வகையில் மீண்டும் மறுபடியும் இந்த பாடல் உங்களுக்கு நான் படிக்க இருக்கின்றேன். பாருங்கள். முதல் மழை விழுந்ததும் மேல் மண் பதமாகிவிட்டது. உண்மைதான். நீங்கள் அந்த நிலத்தில் இன்றைக்கு இப்போது கூட மழை பெய்து கொண்டு இருக்கிறது. மழை பெய்தாலே ஏர் ஓட்டிய நிலங்கள்லாம் என்ன ஆகும்? இப்போ ஒரு கழனியில் இது வரைக்கும் அவங்க பயிர் தொழிலே செய்யாமல் இருந்தாக்கா, மழை பெய்ந்த உடனே என்ன ஆகும்? அந்த மேல் மண் அப்படி ஈரம் கோர்த்து இருக்கும், ஈரமாக இருக்கும். அதன் பிறகு தான் ஏர் ஓட்டுவாங்க. அதுதான் சொல்ல வராங்க பாருங்கள். முதல் மழை விழுந்ததும் மேல் மண் பதமாகிவிட்டது. அப்போ ஏர் ஓட்டுவதற்கான அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்க அந்த நிலம், அதுதான் சொல்கிறாங்க. வெள்ளி முளைத்திடு விரைந்து போ நண்பா, வெள்ளி முளைத்திடு விரைந்து போ நண்பா என்று சொல்கிறாங்க. அதாவது காலை நேரம் வர இருக்கின்றது, அதனால் நீங்கள் விரைந்து போ நண்பா அப்படின்னு சொல்கிறாங்க. காலை நேரம் வர இருக்கிறது, அதாவது காலை சூரியன் வர இருக்கிறது, அதற்கு முன்னாடி நீங்கள் வயல்வெளிகளுக்கு செல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்ல வராங்க. ஒரு சில கிராமங்களில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா, அதிகாலையில் சூரியன் சூரியன் வருவதற்கு முன்னாடியே 5 மணிக்கெல்லாம் என்ன செய்வாங்க, நிலத்திற்கு அந்த மாடுகளை ஓட்டி சென்று ஏர் உழுவதற்காக ரெடியாகி விடுவாங்க. அதுதான் சொல்ல வராங்க பாருங்கள். பொண்ணு தொழுது புலன் வழிபட்டு, ஐம்புலன்கள் மெய்வாய் கண் மூக்கு செவி, இந்த ஐம்புலன்களையும் அடக்கி வழிபட்டு மாட்டை பூட்டி காட்டை கீறுவோம். காட்டை கீறுவோம் என்றால் நிலத்தை ஏர் ஓட்டுவது. ஏர் புதிதென்று ஏறும் நுகத்தடி கண்டது, காடு புதிதென்று கரையும் பிடித்ததுதான். கை புதிதா கார் புதிதா இல்லை, நாள்தான் புதிது, நட்சத்திரம் புதிது, ஊக்கம் புதிது, உரம் புதிது. மாட்டை தூண்டி கொழுவி அமுத்து மண் புரளும் மழை பொழியும், நிலம் சிலிர்க்கும் பிறகு நாற்று நிமிரும். எல்லை தெய்வம் எல்லாம் காக்கும், கவலை இல்லை கிழக்கு வெளுக்குது, பொழுதேற பொன் பரவும் ஏரடியில், நல்ல வேளையில் நாட்டுவோம் கொழுவை. நல்ல நேரத்தில் நாம் ஏர் ஓட்டுவோம், அந்த அதிகாலை பொழுதில் நம்ம ஏர் ஓட்டுவோம் என்று இந்த பாடல் சொல்லப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த பாடல் இதோடு முடிகிறது. உங்களுக்கு இந்த பாடல்
நீங்கள் மீண்டும் ஒரு தடவை படித்து பாருங்கள். இந்த லிங்க்குக்கு பிறகு, இந்த காணொளிக்கு பிறகு உங்களுக்கு கீழே வீட்டுப்பாடமாக கேள்வி பதில் கொடுத்திருப்பேன். அதை உங்கள் நோட்டில் எழுதி எனக்கு அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த செயல் பகுதி பக்கம் எண் 166 மெய்கீர்த்தி, 2ஆம் ராசராச சோழன் எழுதிய மெய்கீர்த்தி என்ற பாடம் நமக்கு பாடப்பகுதியாக வந்துள்ளது. பக்கம் 167 நூல்வெளி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை நான் படிக்கிறேன், கவனிங்க. உங்கள் பாட புத்தகத்தில் 167 இருக்குது. கோப்பரகேசரி, திருபுவன சக்கரவர்த்தி என்று பட்டங்கள் கொண்ட 2ஆம் ராசராச சோழன் அது மெய்கீர்த்தியின் ஒரு பகுதி நமக்கு பாடமாக அமைந்துள்ளது. இம்மெய்கீர்த்தி பகுதியின் இலக்கிய நயம் நாட்டின் வளத்தையும் ஆட்சி சிறப்பையும் ஒரு சேர உணர்த்துவதாக உள்ளது. இவருடைய மெய்கீர்த்திகள் 2, அதில் ஒன்று 91 வரிகளை கொண்டது. அதில் நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ள வரிகள் பார்த்திங்கன்னா 16 to 33 வரையான வரிகள் பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளன. இப்பாடப்பகுதிக்கான மூலம் தமிழ் இணைய கல்விக் கழகத்திலிருந்து பெறப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. மேலும் பார்க்கும்போது 1ஆம் ராசராசன் காலந்தொட்டு மெய்கீர்த்திகள் கல்லில் வடிக்கப்பட்டுள்ளன. மெய்கீர்த்திகளை கல்வெட்டின் முதல் பகுதியில் மன்னரை பற்றி புகழ்ந்து இலக்கிய நயம் பட எழுதப்படும் வரிகள். இவை பார்த்திங்கன்னா புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. கல் தச்சர்கள் என்று யாரை நாம் அழைக்கிறோம் என்று பார்க்கும்பொழுது, கல் தச்சர்கள் என்றால் கல்லில் செதுக்கின்ற சிற்பிகளை தான் சொல்கிறாங்க. கல் தச்சர் என்பது சிற்பிகளை குறிக்கும். அவர்களால் தான் கல்லில் பொறிக்கப்பட்டவையாக உள்ளன என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதுதான் நமக்கு பாடப்பகுதியாக வந்துள்ளது. மெய்கீர்த்தி 2ஆம் ராசராச சோழன் பக்கம் எண் 166 நுழைய முன் படிக்கிறாங்க, கவனிங்க. அரசர்கள் தங்கள் வரலாறும் பெருமையும் காலம் கடந்தும் நிலைக்க விரும்பினார்கள். அதாவது இனிவர சங்கதியினர் நாம் எப்படியெல்லாம் வாழ்ந்தோம் என்பதை பற்றி சொல்வதாக அவர்கள் இது போன்ற கல்லில் செதுக்கி வைத்து தங்களுடைய வாழ்க்கை வரலாற்றினை தங்களுடைய பெருமைகளை அவர்கள் செதுக்கி வைத்துவிட்டு சென்றுள்ளனர். அதை தான் மெய்கீர்த்தியாக நம்ம படிக்க இருக்கின்றோம். அந்த வகையில் பார்க்கும்போது அழியாத வகையில் அதனை கல்லில் செதுக்கினார்கள். சங்க இலக்கியமான பதிற்றுப்பட்டு பாடல்களின் இறுதியில் உள்ள பதிகங்கள் இதற்கு முன்னோடியாக அமைந்துள்ளன. பல்லவர் கல்வெட்டுகளிலும் பாண்டியர் செப்பேடுகளிலும் முளைவிட்ட இவ்வழக்கம் சோழர் காலத்தில் மெய்கீர்த்தி என பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த மெய்கீர்த்தியானது செப்பமான வடிவம் பெற்றது என்று சொல்லப்படுகிறது. கல் இலக்கியமாக இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதுதான் நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. அதாவது தான் எப்படியெல்லாம் வாழ்ந்தோம் என்பதை இனி பிறக்கின்ற அந்த மனிதர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த மெய்கீர்த்தி உருவாக்கப்பட்டது. இன்று நாம் ஒரு சில இடங்களில் அவர்கள் ஏற்படுத்திவிட்ட சென்ற கோவில்களில் அவர்கள் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்கள், அப்போது அவர்கள் எழுதி வைத்து சென்ற அனைத்தும் நாம் காண கண்டுபிடித்துக் கொள்கிறோம். அதை தான் மெய்கீர்த்தியாக நமக்கு பாடமாக அமைந்துள்ளது. இனி வாருங்கள் நம்ம பாடலுக்கு செல்வோம். பாடல்: இந்திரன் முதல் திசைபாலர் என்மரும் ஒரு வடிவாகி வந்தபடியென நின்று மனுவானே தனி நடாத்திய என்ற 2 வரிகள் உள்ளது. அதற்கு விளக்கம் பார்த்திங்கன்னா, இந்திரன் முதலாக திசைபாலர் 8 பேரும் ஓருருவம் பெற்றது போல் ஆட்சி செலுத்தினான் 2ஆம் ராசராச சோழன் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக படியானை பிணி புண்பன என்று சொல்லப்படுகிறது. அதாவது அந்த நாட்டில் ராசராசன் ஆளுகின்ற அந்த நாட்டில் யானைகள் மட்டுமே பிணிக்கப்படுகின்றன, மக்கள் பிணிக்கப்படுவதில்லை என்று சொல்லப்படுகிறது. வடி மணி சிலம்பே அழற்றுவன என்று சொல்லப்படுகிறது. அந்த நாட்டில் சிலம்புகள் மட்டுமே புலம்புகின்றன, மக்கள் யாரும் புலம்புவதில்லை என்று சொல்லப்படுகிறது. செல்லோடையே கலக்குவன்பன என்று சொல்லப்படுகிறது. ஓடைகள் மட்டுமே அங்கே அந்த நாட்டில் கலக்கம் அடைகின்றன, அந்த நாட்டில் வாழ்கின்ற மக்கள் கலக்கம் அடைவதில்லை என்று சொல்லப்படுகிறது.
வறுப்புணல் சிறைப்படுவன. புனல் மட்டுமே அடைக்கப்படுகின்றது. புனல் என்றால் நீர். நீர் மட்டுமே அடைக்கப்படுகிறது, மக்கள் அடைக்கப்படுவதில்லை என்று சொல்லப்படுகிறது. மாவோடு வடுபவன. மாங்காய் மட்டுமே வடுபடுகின்றன, அங்கே வாழ்கின்ற மக்கள் வடுபடுவதில்லை, அதாவது ஒடுக்கப்படுவதில்லை என்று சொல்லப்படுகிறது. மாமலரே கடிய வாயின என்று சொல்லப்படுகிறது. மலர்கள் மட்டுமே அங்கே பறிக்கப்படுகின்றன, மக்கள் உரிமைகள் பறிக்கப்படுவதில்லை என்று சொல்லப்படுகிறது. காவுகளே கொடிய வாயின என்று சொல்லப்படுகிறது. காடுகள் மட்டுமே கொடியவனாய் உள்ளன, அதாவது கொடிய உடையவனாய் உள்ளன, மக்கள் கொடியவராய் அங்கு வாழ்வதில்லை என்று சொல்லப்படுகின்றன. கல் உண்பன வண்டுகளை என்று சொல்லப்படுகிறது. வண்டுகள் மட்டுமே கல், அதாவது தேன் உண்ணுகின்றன, மக்கள் கல் உண்பதில்லை என்று சொல்லப்படுகின்றது. பொய் உடைய வரையே என்று சொல்லப்படுகிறது. மலை மூங்கில் மட்டுமே உள்ளடியின்றி வெறுமையாய் இருக்கின்றது, மக்களுடைய வெறுமை இல்லை என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பொறுமலை வன எழுகணனி என்று சொல்லப்படுகிறது. வயலில் நெற்கதிர்கள் மட்டுமே போராக எழுகின்றன, வேறு போர் அங்கு இல்லை என்று சொல்லப்படுகிறது. மருளுடையன இளமான்களே என்று சொல்லப்படுகிறது. நீண்ட மலைகளே இருள் சூழ்ந்திருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. நாட்டில் வறுமை இல்லை என்று சொல்லப்படுகிறது. இளமான்கள் கண்கள் மருள்கின்றன, மக்கள் கண்களில் மகிழ்ச்சி இல்லை என்று சொல்லப்படுகிறது. கயற்குளமே பிறந்தொழுகும் என்று சொல்லப்படுகிறது, அதாவது குளத்து மீன்களை பிறந்து செல்கின்றன, மக்கள் நிலை பிறவில்லை என்று சொல்லப்படுகிறது. கைத்தறையை கடிந்திருப்பார். கைத்தறையர் என்றால் செவிலி தாயார். செவிலியாரை சினம் காட்டுவார், வேறு யாரும் சினம் கொள்வதில்லை என்று சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் இயல் புலவரை பொருள் வைப்பார் என்று சொல்லப்படுகிறது. புலவர் மட்டுமே பாட்டில் பொருள் வைத்து பாடுகின்றனர், மக்கள் யாரும் பொருளை மறைப்பதில்லை என்று சொல்லப்படுகிறது. இசைப்பாணரே கூடம் செய்வார் என்று சொல்லப்படுகிறது. இசைப்பாணர் தெருவில் கூடி ஆடுவார், தேவையற்று வேறு யாரும் அவ்வாறு செய்வதில்லை என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறாக அந்த ராசராசன் நாட்டில் இவ்வாறாக ராசராசன் காக்கும் திருநாட்டின் இயல்பாக சொல்லப்பட்டுள்ளது என்று கூறி, இவன் காக்கும் திருநாட்டின் இயல் இதுவென நின்று காவல் நெறி பூண்டு நெறியல்லது நினையாது அவன் நின்று காவல் செய்கிறான் அந்த திருநாட்டை என்று சொல்லப்படுகிறது. மேலும் பார்த்திங்கன்னா, தந்தை இல்லோருக்கு தந்தையராகி தாய் இல்லாருக்கு தாயாராகவும் மைந்தர் இல்லோருக்கு மைந்தராகும் மண்ணுயிர்கட்கும் உயிராகும் விழி பெற்ற பயனனும் மெய் பெற்ற அருளனமும் மொழி பெற்ற பொருளனமும் முகம் பெற்ற பணுவலனமும் எத்துறைக்கும் இறைவனமும் யான் செய் அவன் செய்து கொண்டு இருக்கிறான். அவ்வாறாக அவன் ஆள்கின்ற அந்த சோழ நாட்டை காத்து வருகின்றான், இந்த 2ஆம் ராசராச சோழன் என்று சொல்லப்படுகிறது. இதோட இந்த செயல் பகுதி முடிகிறது. இந்த 2 செயல்களுக்கான கேள்வி பதில் உங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அதை உங்கள் பாடப்புத்தகத்தில் எழுதி எனக்கு அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.